கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இங்கு அருமையான வசனம். பூமியில ஆசீர்வாதமா இருக்க, பூமியில இருக்கிற நன்மைகளை சுதந்தரித்து கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, நீ கர்த்தருக்கு காத்திரு. முதல்ல காத்திரு. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து ஓட நம்ம பழகி கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை அடுத்து நம்ம கை கொள்ள வேண்டும். காத்திருந்து தினமும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும், எனக்கு போதித்தருளும், உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னே சென்று வழிகளை காண்பிப்பாராக என்று சொல்லி தினமும் காத்திருக்கணும். நீங்க குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடம் ஆகில நீங்க அதிகாலையில எழும்பி நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு பாட்டாவது பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதற்கு கூட நேரம் இல்லாம ஓடுனா, போற வழி வேற வழியா இருந்தா, ட்ராக் மாறி போனீங்கன்னா நீங்க ஓடுற ஓட்டம் எல்லாம் வீணா போயிரும். நீங்க எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாம எப்பவுமே நீங்க போராட்டத்தோட வாழ்வீங்க. காத்திருங்க. ஒரு நாளைக்கு எழும்பின உடனே காலையில ஒரு 3 பாடலாவது குறைந்தபட்சம் பாடி, ஒரு பக்கம் 2 பக்கமாவது வேதத்தை வாசித்து, அன்றைக்கு நீங்க உங்களுக்கு தேவையான கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய வழியை காட்டும் என்று சொல்லி நீங்க அந்த நாளை துவங்குங்க. கர்த்தருக்கு காத்திருத்தல். தாவீது சொல்லுகின்றார், நாள் முழுவதும் நான் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ மாதத்துல ஒரு நேரம், ஒரு நாள் முழுவதும் கூட உபவாசம் இருந்து நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கு முக்கியமான நேரங்கள், முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள், இவைகளிலெல்லாம் காத்திருக்கலாம். எப்படி நம்ம இன்றைக்கு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எந்த இடத்துக்கும் அட்ரஸ் இருந்தா போதும், அழகா போய் சேர்ந்துடலாம். முன் நாட்கள்ல இந்த வசதி கிடையாது. எங்க இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் தெரிந்தவங்க அழைத்து கொண்டு போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். தேடி தேடி போகணும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல, கம்ப்யூட்டர் யுகத்துல அழகா கூகுள் மேப்ல லொகேஷன் அனுப்பிட்டா போதும். எங்க இருந்தாலும் அந்த அட்ரஸ போட்டா அந்த இருக்கிற இடம் நமக்கு அழகா மேப் போட்டு காண்பிச்சிரும். அந்த மேப் வழியா அழகா நம்ம போய்கிட்டே இருந்தா போக வேண்டிய இடத்துக்கு போய் நம்ம சேர்ந்துருவோம். பிரியமானவர்களே, நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டுமானா நம்ம கையில ஒரு மேப் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இதுல உள்ள வழிகளை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படியாக நடப்போமானால் நாம் சரியாக பரலோகம் போய் சேருவோம். பூமியில நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார். வேதத்துல பார்க்கின்றோம். உபாகமம் 4வது அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் அங்கு மோசே சொல்லுகின்றார். பாருங்க, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளா இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவா என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை இனி இந்நாளில் அறிந்து உன் மனதில் சிந்தித்து என்று சொல்லி, நீடித்த நாளாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒன்னே ஒண்ணு, அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது சுதந்திரித்துக் கொள்வோம். காலேப் யோசுவாவை பார்க்கின்றோம். அவங்க 2 பேரும் விசுவாசிச்சு கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு உறுதியா இருந்தாங்க. அவங்க கானானை சுதந்திரித்தார்கள் என்று பார்க்கின்றோம். பூமியை சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்துவார், அப்படியே ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில வாழ்றதற்கு சொந்த வீடு இல்ல, நல்ல வாடகை வீடு கூட கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வழியை கேளுங்க, எப்படி நடக்கணும்னு கேளுங்க. சங்கீதம் 25ல எழுதி இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல என்ன வழின்னு சொல்லிட்டு காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க.
பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதம், தொழில், வியாபாரம் இவைகளை செய்வதற்கு நீங்க தடை இருக்குதா? பூமியில் உலாவுகிறதற்கு இடம் உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப அழகாய் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். அவருடைய வழியை கை கொள்ளுங்க, காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் பூமியிலே உங்களை உயர்த்தி வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி உமக்கு காத்திருந்து ஓடவும் உடைய வழிகளை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதன்படியாய் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இந்த பூமியில இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்து ஆண்டவரை சுகித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, இன்று ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தொழுது கொள்ள, அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார் அல்லவா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீணாய் கழிக்காத படிக்கு தேவ சமூகத்தை தேடி ஓடி வாருங்கள். ஆராதனை நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.